Hi friends, welcome to CNR English Academy. Today, what we are going to see about in PGGRB English பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், which is about for a detailed study Bacon's essay. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் ட்ரூத் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் we have been successfully completed our poetry part இல்லைங்களா. Now we are going to enter into the prose part. Before that we have to know what are all the difference between poetry and then prose. எதுக்காக நம்ம poetry படிக்கிறோம், எதுக்காக prose, அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Okay, before entering into Sir Francis Bacon's Off Truth, we are going to learn what is prose. Okay, prose is nothing but a broad distinctions of literature. Without prose, we may not able to imagine our literature. Prose அவ்வளோ important. அதே மாதிரி அதோட இன்னொரு பெரிய செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம். நமக்கே தெரியும், ப்ரோஸ்னால் நமக்கு தெரியாதாங்க, எப்படி கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், போயம்னா எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா. பட் we have to know the content, what have been involved in the prose and then in the poem. Okay, so we have lots and lots of differences for the poem and for the prose. So ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ரிட்டன். இங்கிலீஷில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய லிபர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we may use any word at the starting point. நமக்கு ஒரு பெரிய லிபர்ட்டி இருக்குது. நமக்கே தெரியும் இல்லையா, இட்ஸ் அ விண்டோ ஆஃப் த வேர்ல்டு. இங்கிலீஷை நம்ம விண்டோ ஆஃப் த வேர்ல்டு சொல்கிறோம். இட்ஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ், இட்ஸ் அ borrowed லாங்குவேஜ், so and so. But we had the fine liberty. We don't have that much of நமக்கு என்ன சொல்கிறது, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கிடையாது. இந்த வேர்டை வச்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம எந்த வார்த்தையை வேணாலும் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், we may able to pronounce our own sentences. Is it not? That is the fine liberty through by the language we peoples have got. Okay, இதில் சிம்பிள் ஃபார்ம் இருக்கும். அண்ட் தென் என்ன இருக்கும், ஆப்போசிட் டு போயட்ரி இல்லைங்களா. நம்மளே போயட்ரி செக்ஷனில் நிறைய பார்த்துருக்கோம். ரிதம் இருக்கணும், அதுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கப்புறம் அயம்பிக் பென்டாமீட்டர்ஸ், டெட்ராமீட்டர்ஸ், ஹெக்ஸ்ட்ராமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டேவு, செஸ்டெட்டு, இவ்வளோ விஷயங்கள் போயமில் இருக்கணும். பட் நமக்கு ப்ரோஸில் அதெல்லாம் இருக்கணும்ன்ட்டு அவசியமே கிடையாது. சச் a easy part of and then easily understandable too. Is it not? While understanding a poem is different while understanding the prose. For poem purpose we have to know the particular meaning of the word, then only it is easy for us to understand. But for the prose purpose it is very easy for a beginners also. They may easily able to capture what the content is able to say. அதை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஆஸ் ஐ டோல்ட் யூ earlier, no need to மெட்டீரியல் composition, நமக்கு அது தேவையில்லை. அண்ட் தென் நேச்சுரல் அண்ட் தென் காமன், ரொம்ப சாதாரணமாகவும் இருக்கக்கூடியது ப்ரோஸ். அண்ட் மேட் வித் ஜென்ரல் கிராமட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் இல்லாமையும் எழுதிட்டு போக முடியாது இல்லைங்களா. why? because we may not able to give the particular meaning. நம்மளால் கண்டென்ட்டை ஈஸியாக புரிய வைக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரல் கிராமட்டிக்கலும் ஸ்ட்ரக்சரும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த இன்டனேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, பாஸும் எந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கணுமோ அங்கே we have to give the pressure. அண்ட் தென் எங்கே நம்ம ரொம்ப எப்படி ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பாதி விதமான அந்த அழுத்தம் கொடுக்கறது, then only others, the listeners are easily grasped. அதாவது ரொம்ப ஈஸியாகவே கிராஸ்ப் பண்ணிப்பாங்க, அதெல்லாமும் இருக்குது. அண்ட் தென் ஃபார் காமன் பீப்புள் அண்ட் ரைட்டர்ஸ், அவங்களுக்குமே அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஈஸி ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஹூ நோஸ், இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒன்று போய்ட்ரிக்கு கொடுத்துட்டு இதில் எது இல்லைன்னு கூட கேட்கலாம்.
So we have to know what are all the difference between prose and then the poetry. Okay, move on to the next question. So we know what is about the general structure of the prose and then the poem. Now for the particular definition of prose அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, for any communication which is about the skills, spoken or written skills. நமக்கு தெரியும் இல்லைங்களா, LSRW நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் இந்த ஸ்போக்கனும் ரிட்டன் ஸ்கில்ஸும் வந்து யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், சென்டென்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் without use of rhythm, meter, but proper grammatical structure should be used as we saw earlier. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஃபார் த கன்வேனிங் ஈஸி மீனிங்கை வந்து கன்வே பண்ணுறதுக்கு. இதுக்கெல்லாம் நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஷார்ட் ஸ்டோரிஸு, நாவல்ஸு, எஸ்ஸே அண்ட் தென் நியூஸ் பேப்பர்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸு, ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எக்ஸெட்ரா, ஈவன் ஃபிக்ஷன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ எதுக்கு நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது இல்லைங்களா, இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரோஸ். அதுதான் வந்து ஒரு ப்ரோஸுக்கு வந்து ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் இந்த ப்ரோஸை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, there is a wonderful book called Analyzing Prose by Richard A. Lanham, which was published in the year of 2003. இது வந்து இபுக்லேயும் இதோட சோர்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் தென் நிறைய வெப்சைட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா இவரோட அனாலிசிஸ் இருக்குது, which is very very interesting. உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ரோஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், which is நம்மளோட லெசனோட நம்மளோட டாபிக்ஸோட நிறைய இன்வால்வ் ஆகிருக்குங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு நல்ல ஒரு பேவ்மெண்ட்டாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் யூ கோ அண்ட் ரெஃபர் வித் தட். அதுக்காக தான் நான் அனலைசிங் ப்ரோஸ்ன்ற டாப்பிக்கை கொடுத்துருக்கேன். ஓகே, மூவ் ஆன் டு த டாபிக். Now we came into the part of our particular topic, which is very very interesting. பேக்கன்ஸ் எஸ்ஏஸை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும், முதல்ல வந்து ஒரு ஆத்தரை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து தன்னால் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரை கேட்டாலுமே, இஃப் த இங்கிலீஷ் பீப்புள்ஸ் ஆர் நான் இங்கிலீஷ் பீப்புள்ஸ் who is not related or related, பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியரை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. either they from other departments too, they know about Shakespeare. பட்டு நம்மளோட வேர்ல்ட் ஆஃப் லிட்ரேச்சரில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவோ விஷயங்களை சாதாரணமாக பண்ணிட்டு போயிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்காலர். ஆஸ் வி நோ, நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு இப்போ ஐ வாண்ட் டு ரிமெம்பர் தட் பாயிண்ட் பிகாஸ் வைல் கெட்டிங் இன் டு த டாபிக், கிரியேட்டிங் இன்ட்ரெஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட், த ஸ்டிமுலஸ் அண்ட் த ரெஸ்பான்ஸ். அது வந்து நமக்கு நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒருத்தரை பற்றி நம்ம படிக்கும்பொழுதும் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகிட்டே இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு வந்து அவங்கள பற்றி படிக்கிற விஷயங்கள் மறக்காது. அதுதான் மெயின். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கும் வந்து முதல்ல நம்ம டாபிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி சோர்ஸ்லே ஆகட்டும், புக்ஸ்லே ஆகட்டும், பார்த்திங்கன்னா கண்டென்ட்டுக்கு அப்புறமா அபவுட் த ஆத்தரை பற்றி தான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, லைஃப் ஹிஸ்ட்ரிஸ் என்ன, அதெல்லாம். ஸோ ஆஸ் வி saw earlier in our videos, இப்படி தான் முதல்ல நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் ஃப்ரான்சிஸ் பேக்கனோட டைம் பீரியட் பார்க்க போகிறோம். அண்ட் த ஆன்சர் இஸ் 1561 to 1626 அண்ட் த பிளேஸ் இஸ் இங்கிலாந்து. அவர் இங்கிலாண்டில் பிறந்திருப்பார். யாரோட சன்னம், இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பயோகிராஃபி அப்படியே கொடுத்துட்ருக்கேன் நான். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் ஏ ஸ்மால் கொஸ்டின்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு ஃப்ரான்சிஸ் பேக்கன். அது அப்படியே ஒரு இடத்துல கொடுத்துட்டோம்னு சொன்னால் படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அகெயின் த சேம் ரீசன் தான். ஸோ யங்கர் சன் ஆஃப் சர் நிக்கோலஸ் பேக்கன். ஃப்ரான்சிஸ் பேக்கனோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் நிக்கோலஸ் பேக்கன் இருப்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் எ லார்ட் கீப்பர் ஆஃப் த கிரேட் ஜீல் ஆஃப் எலிசபெத் I. இஸ் எ கல்ச்சுரல் கோர்ட்டியர். ஓகே, ஸோ லார்ட் கீப்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்லி அண்ட் ஆஃபீஸர் ஆஃப் த இங்கிலீஷ் க்ரௌன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பதவி. அந்த டைமில்
ஒன் ஆஃப் த கிரேட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஸ்டேட். பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பதவியில் இருந்திருப்பாங்க அவங்க அப்பா. He is also too educated. He came from the very educated family. And his mother, Lady Annie Bacon, also highly educated. And அவங்க பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் லாட்டினில் வெல்வெர்ஸ்டாக இருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பேக்கனோட மதர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்காலர்லி டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஜுவல்ஸ் அப்பாலஜி ஃபார் த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கையுமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. So that we may easily identify where he came from and about his family, how they are educated and their position through by the government and all that. Okay, and he is the younger son of the family. Okay, I thought up to this you have the very clear idea about Sir Francis Bacon. Okay, move on to the next question. Now we have to know about Sir Bacon's education. அவரோட எஜுகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1573 he joined in Trinity College for the graduation. அது எங்கே இருக்குன்னா கேம்பிரிட்ஜ், லண்டனில். And he entered Gray's Inn to study law. After completion he went to Paris. And after he came from Paris, he was happened to be an ambassador. ஃபஸ்ட் அம்பாசிடர் ஆகிடுவார். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார் அமியாஸ் பாலட் அப்படின்றவங்களுக்கு ஒரு அம்பாசிடராக இருப்பார். ஆல்ரெடி வி saw in our videos who is ambassador and what is the meaning of ambassador. தூதுவர்னா என்ன அப்படின்றதுக்கெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட்லேயே. ஸோ ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் அகெயின் அண்ட் அகெயின். ஓகே, and then at the age of 23 he selected to Parliament of Cornwall. Cornwall is nothing but a place and he selected. பார்த்தீங்களா, at the very early age 23லேயே அவர் என்ன பண்ணியிருப்பாங்க, பார்லிமெண்ட்டுக்கு வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 1589 என்ன ஆயிருக்கும்னா ட்ரீடைஸ் ஆஃப் அட்வைஸ் டு குவீன் எலிசபெத், அவங்களுக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ட்ரீடைஸ் ஆஃப் அட்வைஸில் ஒரு சேம்பர் இருக்கும், ஐ மீன் ஒரு குழு இருக்கும். அட் த ஏஜ் ஆஃப் 24லேயே அவர் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பதவிக்குமே அவர் ரெக்கமெண்ட் ஆகி அந்த பதவியிலுமே அவர் இருப்பார். அண்ட் ஆல்சோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெஞ்சர்னு சொல்லுவாங்க, ஒரு வேர்டு இருக்குது. நவ் வி கால் இட் ஆஸ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து பெஞ்சர். ஸோ இந்த மாதிரி பெஞ்சர்னு போட்டு கேட்டாலும் we came to know that is nothing but a magistrate அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் அந்த வேர்டை நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ விதமான விஷயங்களை வந்து பண்ணியிருப்பார் அவ்வளோ ஒரு ஏர்லி ஏஜ்லேயே. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நைட்ஹுட் ரிவார்டு. சீக்கிரமாகவே அவருக்கு பார்த்திங்கன்னா நைட்ஹுட் ரிவார்டு கிடச்சிருக்கும். ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு இல்லைங்களா. இங்கே நமக்கு வந்து இந்தியனில் வந்து யாருக்கு வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டேகூருக்கு வந்து ரவீந்திரநாத் டேகூருக்கு வந்து கிடச்சிருக்கும் நைட்ஹுட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை வந்து திருப்பி கொடுத்துருப்பார். நம்மளோட ஜாலியன் வாலாபாக் நடந்திருக்கும், அதை பொறுக்க முடியாமல் அவர் என்ன பண்ணியிருப்பார், திருப்பி இங்கிலீஷ் பீப்புளுக்கே அதை கொடுத்துருப்பார். தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி விச் வி மெட் ஆன் ஹிஸ்ட்ரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி நைட்ஹுட் ரிவார்டு வாங்கினவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். அவார்ட்ஸ் நிறைய இருக்கும், பட் நைட்ஹுட் ரிவார்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தட் ஐ parallelly compared with our poet. ஓகே, இட் வாஸ் happened in the year of 1603. அதில் வாங்கியிருப்பார் அவர். ஸோ இந்த அவார்டு வாங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்க வந்து ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸே? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒய்? பிகாஸ் ஐ எம் சேயிங் திஸ். In our last VGTRB also we had a question of they give it in the match the following. Match the followingல என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு 4 செட் ஆஃப் அதான் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஃபாதர் ஆஃப் எஸ்ஏஸ், ஃபாதர் ஆஃப் ப்ரோஸ் அந்த மாதிரி கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் which was happened in the year of 2019 இந்த இங்கிலீஷ் எஸ்ஏஸ்க்கு இந்த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ், மாடர்ன் ப்ரோஸு, போய்ட்ரி, இதுக்கு எல்லாமே வந்து ஒரு கொஸ்டின் வந்து பேரலாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வி ஹாவ் டு நோ தட்.
பர்டிகுலர்லி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ is the father of English essay, who of course Francis Bacon and influenced by Montaigne அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டரை வந்து அவர் வந்து ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பார். And also he was well versed as a lawyer and philosopher, writer, etc. அந்த பன்முகங்கள் கொண்ட ஒரு ஆத்தர், ஒரு போயட், ஒரு எசேயிஸ்ட். நம்ம வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பேக்கனை பற்றி சொல்கிறதா இருந்தால். ஆல்சோ இஸ் எ வண்டர்ஃபுல் ஃபிலாசபர். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் எழுதியிருப்பார். அவரோட ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். போஸ்தமஸ் ஒர்க் வந்து நிறையவே வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரைட்டர். ஏன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜில் போயிட்டு படிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த க்ரீக் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய அவரை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அரிஸ்டாட்டில், ப்ளூட்டோ அப்படிலாம் வந்து அவர் வந்து நிறைய அவங்கள பற்றி படிச்சுக்கிட்டே இருந்திருப்பார். க்ரீக் மித்தில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பார். நமக்கே தெரியும் இல்லைங்களா, அலெக்சாண்டரோட டீச்சர் வந்து அரிஸ்டாட்டில். ஸோ அவர் எப்படி இருந்திருப்பார் பாருங்கள். மாவீரன் அலெக்சாண்டர்னு சொல்லும்போதே நமக்கு வந்து he had a very எப்படி சொல்கிறது பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி லிட்ரேச்சரில் நிறைய இருக்கும். ஆனால் அவரோட டீச்சர் அரிஸ்டாட்டில், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ இவருக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாருங்கள். அண்ட் தென் ப்ளூட்டோ பற்றி சொல்லணுன்னா he is related to the கிளாசிக்கல் மித்தாலஜியில் வந்து க்ரீக்கில் வந்து இன்வால்வ் ஆகியிருப்பார். there is a god called Hades, Hades, and they are the very dominant myths by the perpendicular ways of the Greek mythology. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் நான் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸு எதனால் வந்து நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, எப்படி வந்து ஒருத்தரை பிடிக்குது, இன்ட்ரெஸ்ட் எப்படி க்ரியேட் ஆகுது, இவ்வளோ அவருக்கு ஆரிஜின் இருந்ததுனால தான் அவரால் அவ்வளோ செய்ய முடிஞ்சுது. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம் யூ தீஸ் டைப்ஸ் ஆஃப் இவ்வளோ பண்ணியிருக்காரு அவருன்னு சொல்கிறதுக்காக இதை சொன்னேன் நான். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் வாஸ் ஹிஸ் ஹால்மார்க் ஆஃப் ரெனைசன்ஸ்? அவரோட ஹால்மார்க் என்னென்ன? இப்போது ஹால்மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீசெண்ட்லி பீப்புள்ஸ் ஆர் காயின்ட் சம் வேர்ட்ஸ். பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு சே பட் ஐ நெவர் நோ, இது சொல்லலாமான்னு தெரியல. இப்போது அன்பே சிவம்னு ஒரு மூவி வந்தது பார்த்தீங்களா? அந்த ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுனாமியை பற்றி ஒரு அந்த பர்டிகுலர் கேரக்டர் ஸ்போக் அவுட் தட் மூவி. அந்த மாதிரி அந்த மூவி வரத்துக்கு ஐ மீன் அந்த சுனாமி வரத்துக்கு முன்னாடியே அந்த மூவியில் அதை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போது அந்த விஷயம் அதுக்கப்புறமா தெரியும்போது பார்த்திங்களா அந்த டைம்லேயே அதை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதுதான் ஹால்மார்க்கு, அதுதான் பெஞ்ச் மார்க்கு. ஸோ நவ் வி மே ஏபிள் டு ஈஸிலி கேட்ச் அவுட். இப்போ வந்து இதுக்கு இதை உதாரணம் சொல்லலாமான்றதை விட நமக்கு ஈஸியாக புரியறது தான் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ ஹால்மார்க்கு நம்ம வந்து இந்த பீரியடில் இருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் இப்படி இருக்குது, இந்த பீரியடில் இவ்வளோ வந்திருக்குன்றதே இன்னும் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு அப்புறமா கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அதோட ஹால்மார்க்கு, அதுதான் அதோட பெஞ்ச் மார்க்கு. பட் நமக்கு அது தெரியாது. ஸோ ரெனைசன்ஸ் பீரியடில் இந்த மறுமலர்ச்சி நடந்த ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஹீ வாஸ் த ஹால்மார்க். பட் அப்போ அவருக்கு தெரியாது. ஹீ ப்ரூவ்டு ஹீஸ் எ பெஞ்ச் மார்க். அப்படின்னா த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புக் எழுதியிருப்பார் அவர். That is nothing but in the year of 1605. First great book of secular and educational. First work by him and later by later by other authors also. Means போஸ்தமஸில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டெத்துக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை எழுதியிருப்பாங்க, ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க, and then they published it. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரெனைசன்ஸ் பீரியடில் என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் இருந்தாங்க, எந்த இயரில் எந்த புக் வந்து வெளியே வந்தது, அது வந்து ஃபுல்லாக எழுதியிருக்கா, யார் அதை கம்ப்ளீட் பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸு உங்களுக்கு இதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். whom he married? ஸோ ஆலிஸ் பர்ன்ஹாம், த டாட்டர் ஆஃப் லண்டன் ஆல்டர்மென் அப்படின்ற ஒரு டாட்டரை அவர் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பார்.
Unfortunately they had no legal heirs. No பசங்க அவங்களுக்கு வந்து இருக்க மாட்டாங்க, children இருக்க மாட்டாங்க. Of course she, the lady of only 14 years, at the age of 40 plus பேக்கன் வந்து அவங்கள வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன். அண்ட் வி ஹாவ் டு நோ ஆத்தர்ஸோட கம்பேனியன்ஸு, ஸ்பவுஸு, அண்ட் தென் முக்கியமான ரிலேட்டிவ்ஸு, இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒன்ஸ் ஐ சா த கொஸ்டின் பேப்பர், வேர்ட்ஸ்வர்த்தை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பிஜிடிஆர்பியில் வந்திருக்கு. ஒன்லி வி நோ த ஆன்சர் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் சிஸ்டர் ஹூ இஸ் டார்த்தி. அவங்க டார்த்தின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாரை பற்றி நமக்கு வந்து இந்த தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஸ்பவுஸ் டீட்டெயில்ஸு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அதையும் நான் வந்து இதோடு ஆட் பண்ணித்தரேன். ஸோ ஜஸ்ட் யூ மேக் a note of it. And then move on to the next info. Which period of Francis Bacon is in peak? ஒருத்தருக்கும் ஒரு காலகட்டம் வந்து அவங்களோட உச்சத்தில் இருப்பாங்க இல்லையா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1616 இருந்து 1621 பேக்கன் வாஸ் அட் த ஹையஸ்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் அண்ட் ஆஃப் ஹிஸ் பவர். இந்த 1616 சொல்லும் போதே நமக்கு ஞாபகம் வந்துடும் ஷேக்ஸ்பியர் அண்ட் நத்திங் பட் ஹிஸ் கான்டெம்பரரி. அவர் தான் அவரோட சமகாலத்தில் இருந்திருப்பார். பென் ஜான்சன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட சமகாலத்தில் வாழ்ந்திருப்பாங்க. அதே மாதிரி பேக்கன்ஸ் எஸ்ஸே எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கோ, அவரோட கோட்ஸும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். which is very very important. Then and there I used to give you, otherwise I used to give you one separate video for his quotes alone, அவரோட quotesக்கு மட்டும். If you are interested, otherwise I will give you. Okay, move on to the next question. What is the impeachment of Bacon? அதாவது impeachment அப்படின்னா என்னென்னா, அந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்ட என்ன ஒரு குற்றம் வந்து அவர் மேலே வந்து நடந்திருக்கு. ஸோ அவர் லைஃப்பில் ஏதோ ஒரு த காயின் ஆஃப் அதர் சைடு என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பீச்மெண்ட்னா குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அவர் அரசு சபையின் மூலமாக வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, த ட்ரூத் ஆஃப் 28 ஆக்சுவல் கேசஸ் அண்ட் சார்ஜஸ் ஆர் அகெயின்ஸ்ட் ஹிம். இந்த மாதிரி ராயல் கனெக்ஷன்ஸோடு இருக்கும்பொழுது, பட் we never know either the thing was really happened or not. Through by the book information, through the source informations, we people are connected. நமக்கு தெரியுது, பட் ஆக்சுவலி நமக்கு வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு தெரியாது இல்லையா? பட் we have to know, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுனால 28 ஆக்சுவல் கேசஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ஆஸ் a result he was forced or against him. அவருக்கு எதிராக வந்து ஒரு 28 வகையான கேசஸ் வந்து குற்றம் சாட்டப்பட்டு இருக்கும். அண்ட் ஃபார் தட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அவருக்கு வந்து 40,000 pounds வந்து ஃபைன் வந்து பே பண்ண சொல்லியிருப்பாங்க. விச் வாஸ் த வெரி பிக் அமௌண்ட் ஆன் தோஸ் டேஸ். ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கும் அந்த டைமில். அண்ட் ஹீ இம்ப்ரெசன்ட் ஒன்லி ஃபார் எ ஃபியூ டேஸ். ஒரு சில நாட்கள் மட்டும் இம்ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க அவரை. பட் ஹீ ஹாவ் டு பே ஃபார் த பர்டிகுலர் ஃபைன். அந்த ஃபைன் அமௌண்ட் அவர் என்ன பண்ணியிருப்பார், பே பண்ணிட்டு தான் அதிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஸோ they have to know that what is meant by impeachment and who involved in this impeachment. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ சின்சியராக வந்து டிஆர்பியில் வந்து இது வரைக்கும் கேட்கல. அதாவது ஆத்தர்ஸோட அதர் சைடையோ அவங்களோட கேரக்டர் அசாசினேஷனை பற்றியோ அந்த மாதிரிலாம் கேட்கல. But we have to know, if at all they asked, means we are in the position to do the right answer at that right time. Okay, move on to the next question. Who is the true son of Reformation? இந்த ரிஃபர்மேஷன்னா நமக்கு தெரியும், மறுமலர்ச்சி. அதனோட ட்ரூ சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் சர் ஃப்ரான்சிஸ் பேக்கன். எதனால் அவர் வந்து அப்படி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா, த ஸ்டைல் இஸ் கேரக்டரைஸ்டு பை கிறிஸ்ப் ஷார்ட் சென்டென்சஸ் பேக்டு வித் மீனிங், எ கான்சன்ட்ரேட்டட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சம் வெயிட்டி தாட்ஸ்.
எனக்கு இதுக்கு வந்து அப்படியே வந்து ரிஃபர்மேஷனுக்கு ஆன்சர் மட்டும் கொடுக்கலான்னு தோணுச்சு. பட் ஐ வாண்ட் டு கிவ் தட் பர்டிகுலர் சென்டென்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு த லெஜெண்டரிக் மேன். என்னென்னா அவரோட ஸ்டைல், அவரோட கேரக்டரிஸ்டிக் எப்படின்னா கிறிஸ்பாகவும் ஷார்ட்டாகவும் சொல்கிறதுல வந்து அவர் வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. And not only crisp and short, with a packed of informations about weighty thoughts. இந்த சொல்கிறாங்கல்ல, சொல்லின் செல்வர்னால் நம்ம வந்து ராமாயணத்தில் வந்து அனுமனை சொல்லுவோம் இல்லையா, சுருங்க கூறி பொருளை விளக்க செய்கிறது. ஒரு விஷயத்தை வந்து சின்னதாக சொல்லி பெருசாக அதோட மீனிங்கை வந்து சொல்கிறது. அவ்வளோ பெரிய இடம் இருக்கும் இல்லையா அவருக்கு. அந்த மாதிரி ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு மிங்கிள் இன்டு. பட் அதாவது இதோட ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்கன் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டைல் ஃபார் ஆல் சீசன்ஸ். யார் இந்த கோட்டோட யார் ரிலேட் ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் பேக்கன். why he was related to all seasons. இந்த இடத்துல வந்து சீசன்ஸ் அப்படின்னு சொன்னால் it is not at all a spring or autumn or summer, related to all departments. Why? Because he is too interested in philosophy and also about science. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், நிறைய எழுதியிருப்பார். ஸோ he suits for all the departments. that is அதாவது வந்து மறைமுகமாக வந்து நமக்கு வந்து ஸ்டைல் ஃபார் ஆல் சீசன்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆஃபன் கால்டு பேக்கானியன் மெத்தட் அப்படின்னே ஒன்று இருக்குது. நம்ம எப்படி ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸானே ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேக்கானியன் மெத்தட்னே ஒன்று இருக்குது. ஸோ ஹீ ஃபாலோடு அண்ட் ஹீ இன்வென்டட் தட் மெத்தட். வி பீப்புள்ஸ் ஆர் சப்போஸ்ட் டு. இப்போ இப்படி கேட்டாலும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் யார் அப்படின்னு கேட்டால் அவர் தான் அப்படின்ற மாதிரி. So I include that information and then move on to the next question, which is very very important. Now we are going to see about his collection of essays. He wrote many works. அதாவது அளவே இல்லை, அவ்வளோ எழுதியிருக்கார் அவர். And then I don't want to mingle in all the sections. எல்லாத்தையுமே போட்டு அதுலேயே மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. Why? Because I gave one about this particular essays which is related to our topic. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டாபிக் இருக்கோ அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை நான் கண்டென்ட்டாக எடுத்திருக்கேன். ஆனால் அவரோட ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்கேன். இந்த புக்கை வந்து எந்த இயரில் வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி. ஒர்க்குன்னும் போது நான் எல்லாத்தையுமே அதோட சேர்த்து கொடுக்கல. இதை ரொம்ப நல்லா கரெக்டாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கேட்டிருக்காங்க ஒரு முறை. ஃபஸ்ட்டு செட் வந்து பார்த்திங்கன்னா 10 essays பப்ளிஷ் ஆகிருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு எடிஷனில் விச் வாஸ் இன் த இயர் 1597. அண்ட் தென் செகண்ட் செட் பார்த்திங்கன்னா 38 essays செகண்ட் எடிஷனில் 1612 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். அண்ட் தென் த ரிமைனிங் தேர்ட் செட் ஆஃப் 58 essays தேர்ட் எடிஷனில் பார்த்திங்கன்னா 1625 பப்ளிஷ் ஆகிருக்கும். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ட்ரூத், ஆஃப் அட்வர்சிட்டி, ஆஃப் ஆம்பிஷன் அந்த மாதிரி 6 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஆஃப் ட்ரூத் இதில் எங்கே இருக்குது இதெல்லாமே வந்து நான் பின்னாடி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கொஸ்டினில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா பேக்கன்ஸோட ஃபஸ்ட்டு செட்டாக 10 essay ஃபஸ்ட்டு எடிஷனாக அது வந்து எப்போது பார்த்திங்கன்னா 1597. இந்த இயரு எடிஷனு நம்பர் ஆஃப் essays இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 38 58 வருது, தட் இஸ் வெரி ஈஸி. இங்கே 16 12 25 ஏதாவதாவது ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஆல்சோ கால்டு டிஸ்ப்ரெஸ்டு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. டிஸ்ப்ரெஸ்டு மெடிடேஷன் அப்படின்ற வேர்டு வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு ஆப்ஷனில் பேக்கனை வந்து கிளிக் பண்ணிடணும். Because we are going to write our online exams, is it not? So dispersed meditation அப்படின்னு சொன்னால் அந்த டேர்ம் வந்து யாரோட கனெக்ட் ஆகிருக்கும்னா பேக்கன்ஸ் எஸ்ஸேவோட கனெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் நான் எஸ்ஸேஸோட இந்த வேர்டையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஸ்டைல்
was followed by Bacon. ஸோ நம்ம வந்து இவ்வளோ சொல்லிட்டோம், அவருக்கு வந்து இவ்வளோ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்டிகுலர் ஸ்டைலுக்கு வந்து ஒரு நேம் இருக்குது. அது என்ன அப்படின்னா பேக்கன்ஸ் யூஸ் ஆஃப் அஃபாரிசம் called as aphoristic, which is found in Bible and in the books of Proverbs and sayings of prophets. ஸோ அஃபாரிசம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஸ்டைலை வந்து பேக்கன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபாரிஸ்டிக், விச் வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ஈஸிலி இன் த புக் ஆஃப் பைபிள். பைபிளில் தான் வந்து அது இருக்குது. அண்ட் புக்ஸ் ஆஃப் ப்ரோவர்ப்ஸ் அப்படின்னா இந்த பழமொழிகள்லாம் சொல்கிறோம்ல, பழமொழிகள் சொல்கிறது, இன்னும் எப்படி விளக்கமாக சொல்கிறது, இந்த ப்ராஃபெட்ஸ் அப்படின்னா இந்த தூதுவர்கள் மூலமாக, தேவ தூதுவர்கள்லாம் நம்ம சொல்கிறோம்ல பைபிளில் படிக்கும்போது. ஸோ அதில் இருந்து வரக்கூடியது தான் அந்த அஃபாரிசம் அப்படின்ற ஒரு ஸ்டைலு. ஓகே, அண்ட் ஐ யூஸ் டு டெல் யூ வேர் ஹி யூஸ்ட் தட் பர்டிகுலர் ஸ்டைல். அந்த ஃப்ரேஸ் அவர் அந்த ஸ்டைலை வந்து எப்படி எங்கே யூஸ் பண்ணியிருப்பாருன்றத அடுத்தடுத்த கொஸ்டின்லேயே சொல்லியிருக்கேன். மேக் யூஸ் ஆஃப் இட், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் வாட் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அஃபாரிசம். இப்போ நமக்கு அது தெரிஞ்சிருச்சு, அது வந்து ஒரு பழமொழியாவோ இந்த மாதிரி அஃபாரிசம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ரேசஸில் இந்த 6 டைப்ஸ் ஆஃப் எஸ்ஸேஸில் யூஸ் பண்ணியிருப்பார். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஆஃப் ரிவெஞ்சில், ஒரே ஒரு இடத்துல ஆஃப் ட்ரூத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இஃப் சப்போஸ் they have given this particular phrases or quotes, we have to know it is nothing but the aphorism இல்லைங்களா. இந்த ஒரு பர்டிகுலர் லைன் இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எ லை ஃபேஸஸ் காட் அண்ட் ஷ்ரிங்க்ஸ் ஃப்ரம் மேன் அப்படின்னு கொடுத்துட்டு, இது எதுக்கு கீழே வந்து அஃபாரிசம் அப்படின்னு கொடுத்துட்டு நிறைய வேர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு ஃப்ரேசஸ் கொடுத்துட்டு கேட்டாலும் we have to know that is nothing but அஃபாரிசம். ஏன்னா அதுக்கு 3 தான் வந்து சோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃப்ரேஸுமே கொடுத்து அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதனால் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஆஃப் ட்ரூத் இஸ் ரிலேட்டட் டு ஃபார் எ லை ஃபேஸஸ் காட் அண்ட் ஷ்ரிங்க்ஸ் ஃப்ரம் மேன். ஸோ இங்கே லைன்ற வேர்டு வந்தாலே நம்ம வந்து என்னென்ன கரெக்டாக ஞாபகம் வந்துடணும், ஆஃப் ட்ரூத்துன்றது ஞாபகம் வந்துடணும் நமக்கு. ஓகே, திஸ் இஸ் அ சர்டன் தட் எ மேன் தட் ஸ்டடித். அந்த ஓல்டு இங்கிலீஷில் அப்படி தான் இருக்கும் ஸ்பெல்லிங். Revenge keeps his wounds green, which would otherwise heal and do well. And I will explain you this in our topic of revenge. அதில் வரும்பொழுது இப்போ இதிலேயே போட்டு அதை பேரலாக குழப்பிக்க வேண்டாம். ஆஃப் ரிவெஞ்ச் நமக்கு டாபிக் இருக்குது இல்லைங்களா, அதில் வரும்போது சொல்கிறேன். பட் யூ கைண்ட்லி நோட் டவுன் இந்த பர்டிகுலர் லைன்ஸ் வந்து ஆஃப் ரிவெஞ்சில் இருக்கிறது அஃபாரிசம்க்கு அது எக்ஸாம்பிள் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. And one more sentence which is related to of revenge is nothing but revenge is a kind of wild justice. இப்போது இந்த லைன் கொடுத்துட்டு ஆஃப் ரிவெஞ்சா, ஆஃப் ட்ரூத்தா, ஆஃப் அட்வர்சிட்டியா, ஆஃப் ஆம்பிஷனானா நமக்கு ஆஃப் ரிவெஞ்சுன்னு அடிச்சிடுவோம். சப்போஸ் அதாவது அஃபாரிசமில் கொடுத்துட்டு அது அஃபாரிசமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அது வந்து அந்த டேர்மோட ரிலேட் ஆகிருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ we have to know this much of informations about aphorism. ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில வேர்ட்ஸு, அதே மாதிரி இந்த காயின்ட் வேர்ட்ஸு, இந்த மாதிரி டேர்ம்ஸு இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேன் த ஸ்டோரி. ஓகே, இஃப் அட் ஆல் வி நெவர் நோ த ஸ்டோரி ஆஃப் த பர்டிகுலர் நாவல் ஆர் ட்ராமா, சப்போஸ் நமக்கு இந்த டேர்ம்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலுமே கூட we may easily அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அந்த அழகாக நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறேன் நான். we are supposed to see the summary and then story. இஃப் நமக்கு தெரியலன்னாலும் அது யாரோட ரிலேட் ஆகிருக்குது அப்படின்னாலும் ஓரளவுக்கு எலிமினேஷன் மெத்தடில் நம்மளால் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். now only we came into the topic. இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டாபிக் உள்ளவே வரும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே டாபிக் ரிலேட்டட். அண்ட் இப்போ தான் ஆஃப் ட்ரூத்துக்குள்ளவே வரோம் நம்ம. வென் வாஸ் ஆஃப் ட்ரூத் பப்ளிஷ்டு? அண்ட் த ஆன்சர் இஸ் 1625. அண்ட் இந்த கலெக்ஷன் ஆஃப் தேர்டு பார்த்தீங்களா, நான் அதில் வந்து 3 எஸ்ஏஸ் கலெக்ஷன் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதில் அந்த 58th எஸ்ஏ, ஐ மீன் 58 கலெக்ஷன்ஸ் ஆஃப் எஸ்ஏஸ் இருக்கும் இல்லைங்களா, தேர்ட் பார்ட்டில்
அதில் தான் வந்து ஆஃப் ட்ரூத் இருக்கும். அண்ட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1625. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் half truth in the third collection? இப்போது நமக்கு வந்து அந்த 3 கலெக்ஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்டு, டிஃப்ரெண்ட் இயர்ஸு அதெல்லாம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து 10, அதுக்கப்புறம் 38, அதுக்கப்புறம் 58. ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிக்கோங்க, இவ்வளோ சொல்கிறோம், அது நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக புரியுதா, ஐ மீன் ஞாபகத்துக்கு வருதா அப்படின்றது போல். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு, அது வந்து தேர்ட் கலெக்ஷனில் இருக்குது ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது எந்த நம்பரில் இருக்குது, எத்தனாவது நம்பரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு எஸ்ஏ ஆஃப் த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ட்ரூத்தாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து ஆஃப் ட்ரூத்தோட ரிலேட் ஆகிருக்குது. 2 விஷயம் மட்டும்தான் நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன், ஆஃப் ரிவெஞ்சிலேருந்து சொல்லியிருப்பேன். ஓகே, ஏன்னா நமக்கு சைமல்டேனியஸாக 6 டாபிக்ஸ் இருக்குன்றதுக்காக நிறைய வந்து மாற்றி மாற்றி ஞாபகம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து பர்டிகுலராக சொல்கிறேன். 2 மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆஃப் ரிவெஞ்சுக்கு பார்த்துருப்போம், மற்றது எல்லாமே ஆஃப் ட்ரூத்துக்கு தான் பார்த்துருக்கோம். ஓகே, லை இஸ் கம்பேர்டு டு, நவ் வி கேம் இன் டு த பார்ட் ஆஃப் த பர்டிகுலர் டாபிக் ஆஃப் ட்ரூத். ஆஃப் ட்ரூத் அவர் வந்து நமக்கே தெரியும் ட்ரூத்னா உண்மைன்ட்டு. இந்த ஜிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் சர் ஃப்ரான்சிஸ் பேக்கன் இஸ் ப்ரூவிங், என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ட்ரூத்ன்றது, உண்மைன்றது வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது, உண்மை வந்து எவ்வளவு சுதந்திரமானது, உண்மை வந்து எதோட கூடியதெல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம், சரியா, உண்மை எவ்வளவு நல்லது, உண்மையே பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும், ஆனால் பீப்புள் வந்து உண்மையை வந்து பேசுகிறாங்களா, ஏன் வந்து பொய் சொல்கிறாங்க, ஏன் வந்து கடவுள் மேலே வந்து அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கையே இல்லை, இப்போது இப்படியெல்லாம் இவங்க தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா அதுக்கும் அவரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ண போகிறாரு, இது மாதிரிலாம் தப்பு பண்ணி இந்த மாதிரிலாம் போய் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரைஸ்ட் வில் பி அரைவ், அவரோட செகண்ட் கம்மிங் வந்து நடக்க போகுது சொல்கிறோம் இல்லைங்களா, 2ஆம் வருகை அப்படின்ட்டு. அவர் வந்து வரப்போகிறாரு, இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து செய்யக்கூடாது, இதுக்கு என்ன வந்து கம்பேரிசன் இருக்குது, ஏன் இந்த தப்பு பண்ணுறாங்க, இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது. ஸோ இதுதான் அதோட ஜிஸ்ட்டே. ஆஃப் ட்ரூத்னால் அதோட ஜிஸ்ட்டு வந்து இவ்வளோதாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸு, கம்பேரிசனு, அதுக்கப்புறம் அந்த எஸ்ஏஸோட பப்ளிகேஷன் இயரு, அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருக்குது, அதுக்கப்புறம் அந்த காயின்டு டேர்ம்ஸ், அந்த வேர்ட்ஸ், இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா we will be well versed in off truth. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு ½ an hour டைம் எடுத்து என்ன தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணிங்கன்னா மோர் தென் எனஃப்னு நினைக்கிறேன் நான். ஒரு 30 minutes இஸ் எனஃப். நம்ம ஆஃப் ட்ரூத்தை வந்து கம்ப்ளீட்டாக நல்ல ஃபுல்ஃபில்டாக முடித்த மாதிரி ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாப்பிக்கு அதுக்கு சொல்கிறேன். ஸோ லை இஸ் கம்பேர்டு டு டைமண்ட். இப்படியும் கேட்கலாம், போய் எதோட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா டைமண்ட். அண்ட் தென் நிறைய வார்த்தைகளுக்கு வந்து மீனிங்ஸ் தெரிஞ்சு வந்து படிங்க. இங்கே கேண்டில் லைட்டுன்னு கொடுத்து கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போது டைமண்டுன்னு கேட்டிருந்தாலும் லைன்னு கேட்டிருந்தாலும் ஸோ இப்படி தான் வந்து ஆன்சர்ஸு கொஸ்டின்ஸு கேட்கணும் அப்படின்னு இல்லை, அது நமக்கே தெரியும் இல்லையா. இப்போ கேண்டில் லைட் எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு கேட்டாலும் we have to know that is nothing but a lie அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். வைஸ் வர்ஸா இப்படியும் கேட்கலாம், மாற்றியும் கேட்கலான்றது நமக்கே தெரியும். ஜஸ்ட் டு மேக் எ நோட் ஆஃப் இட் ஐ எம் சேயிங். அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போது லை எதோட கம்பேர் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நவ் இட்ஸ் அ டைம் ஃபார் ட்ரூத். ட்ரூத் இஸ் கம்பேர்டு டு pearls as precious as it was nacked and open. nacked and openன்னு சொல்லி ஃப்ரேஸில் கேட்டிருந்தாலும் இட் இஸ் ரிலேட்டட் டு pearls தான். அதாவது நத்திங் பட் உண்மை தான், ட்ரூத் அப்படின்றத தான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் டெவில்ஸ் வைன் அப்படின்றது அந்த லை இதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டே வராரு இல்லைங்களா. ஸோ பொய்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டெவில்ஸ் வைன் அப்படின்னா the answer is venom demonum அப்படின்றது தான் வந்து ஏ சைலண்ட், venom demonum அப்படின்றது தான் வந்து டெவில்ஸ் வைன். அண்ட் இட் இஸ் நத்திங் பட் அ லாட்டின் வேர்டு. அது வந்து ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க ஃப்ரம் இட்டலி. அண்ட் த வைன் ஆஃப் டெவில்
ஆர் டெவில்ஸ் வைன், எது கேட்டாலுமே அதுதான் வந்து ஆன்சரு. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. How many types of truth are described in this essay? ஸோ உண்மையை பற்றி சொல்கிறாரு, பொய்யை பற்றி சொல்கிறாரு. நமக்கும் நல்லா தெரியும் எப்படி வந்து உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது இதெல்லாம். ஸோ அந்த ட்ரூத்தில் பார்த்திங்கன்னா அது எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are only 2 types of truth are described. One is philosophical truth and the other one is truth of civil business. இந்த சிவில் பிஸ்னஸ் அப்படின்ற வேர்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட், விச் இஸ் ரிலேட்டட் டு பேக்கன். இந்த வேர்டு வந்து நிறைய ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் சோர்ஸில். ஸோ அதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரூத்தோட சிவில் பிஸ்னஸ் அப்படின்னு வந்தாலும் அது வந்து பேக்கனோட ரிலேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான். ஓகே, 2 டைப்ஸ் வந்து ட்ரூத் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் தென் கவுன்சில், சிவில் அண்ட் மாரல் is related to Bacon himself. அவரே சொல்லியிருப்பார் அதை. கவுன்சில் அண்ட் தென் சிவில் அண்ட் தென் மாரல், இந்த மாதிரியான வகைகள் யாரோட ரிலேட் ஆயிருக்குன்னா அண்ட் நத்திங் பட் பேக்கன் ஹிம்செல்ஃப். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நவ் வி ஹாவ் டு நோ விச் கிங் ரூல்டு ஓவர் அட் த டைம் ஆஃப் பேக்கன். அவரோட காலகட்டத்தில் எந்த கிங் வந்து ஆட்சி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஜேம்ஸ் 1 அண்ட் தென் குவீன் எலிசபெத் இருப்பாங்க. அவங்களோட பீரியடில் தான் வந்து பேக்கன் இருந்திருப்பார். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆஃப் ட்ரூத் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப், நமக்கு நல்லா தெரியும் ஆஃப் ட்ரூத் எஸ்ஸே தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே போயிட்டு 10 டாபிக்ஸோட நம்ம வந்து அந்த 110 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு அதுதான் எஸ்ஸேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சின்ன குழப்பம் வர்றது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயந்தான். ஏன்னா டஃப்பான விஷயத்தில் தப்பு பண்ணுறோமோ இல்லையோ, ஈஸியான விஷயத்தில் ஈஸியாக தப்பு பண்ணுறது எல்லாருக்குமே நடக்கிற ஒன்று. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். We used to say while completing our examinations, I know very well this question but I am not able to answer the particular question. Why? Because of so many reasons. நமக்கு நிறைய ரீசன் இருக்கும். ஆனால் நம்ம அந்த சின்ன கொஸ்டினை சின்ன இடத்துல தப்பு பண்ணிவிடுவோம். அதை தான் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதில் நான் வந்து உங்களுக்கும் சரி, ஃபார் மீ, ஃபார் பர்சனலாகவும் சரி, நான் சொல்லிக்கிறதும் சரி, நான் எய்ம் பண்ணுறதும் அதுக்கு தான். ஸோ தெரியாத கொஸ்டின் கூட சம்டைம்ஸ் கரெக்ட் ஆகிடும். ஆனால் தெரிஞ்ச சில்லி விஷயத்தில் வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தாங்க இது. ஸோ ஆஃப் ட்ரூத் இஸ் நத்திங் பட் எஸ்ஸே. அண்ட் எப்படி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் எ கொஸ்டினோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி கேட்டாலும் நமக்கு தெரியணும் which essay have been start with a question அப்படின்னு கேட்டாலும் we have to know that is nothing but of truth. And then அந்த ஃபஸ்ட்டு குவர்ட்லேயே என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா வாட் இஸ் ட்ரூத், வாட் இஸ் ட்ரூத்ன்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டே ஆரம்பிப்பார். அதே மாதிரி இட் ஸ்டார்ட்ஸ் வித் எ கொஸ்டின். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. த லவர் ஆஃப் ட்ரூத் ஷுட் பி ஹம்பிள். ஸோ இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் அண்ட் தென் த ஆன்சர் தான். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். வைசஸ்ட், பிரைட்டஸ்ட் அண்ட் பட் மீனஸ்ட் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு யாருன்னா, நான் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ நோ about the quotes which is very very important in the topic of நம்ம பேக்கன்ஸ் டாப்பிக்கு வரும்போதே கோட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் கோட்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். நம்ம போப் வந்து சொல்லியிருப்பாங்க பேக்கனை பற்றி, he is the wisest, brightest but meanest of mankind. யார் அப்படின்னா பேக்கன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் போப் சொல்லியிருப்பாங்க. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் வாஸ் த 3 creation ஆஃப் காட்? இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு டே வாட் காட் வாஸ் கிரியேட்டட், என்ன செஞ்சார், ஃபஸ்ட்டு என்ன அவர் க்ரியேட் பண்ணார் அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த 3 creation ஆஃப் காடில் லைட் ஆஃப் சென்ஸ் தொடு உணர்வு அதுதான் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் லைட் ஆஃப் ரீசன் தட் வி நோ வெரி வெல் அபவுட் இன் மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட். அந்த ஆடம் அண்ட் ஈவ் ஸ்டோரி பார்க்கும்போதே நமக்கு அது வந்து நல்லா தெரியும். இந்த ஃபர்பிடன் ஆப்பிள் பற்றியும் ஆடம் ஈவோட அந்த சாட்டன்ஸோட கனெக்டிவிட்டி அண்ட் 7 days he roamed over
அதெல்லாம் நம்ம அதில் படிச்சிருப்போம் இல்லைங்களா. Then and there I used to tell you while we came to the part of Milton's Paradise Lost, அங்கே வரும்போது நான் அதை விவிடாகவே சொல்கிறேன். And then light of a sense, second one is light of reason, and then the third one is light of spiritual illumination. Okay, these are all the three creation of God. And then move on to the next question. How Bacon ends the long paragraph with the wise remark. அதோட அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப், அதே மாதிரி நல்ல வெயிட்டான கண்டென்ட், மீன்ஸ் நாட் அபவுட் அ மச் பேராகிராஃப், ஸ்வீட்டாக கிறிஸ்பாக சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ ஹவ் வி ஃபினிஷ்டு, ஹவ் வி எண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாவ் ஃபெய்த் இன் காட்ஸ் குட்னஸ் அண்ட் ஆக்ட் ஹோலி ஆன் த பேசிஸ் ஆஃப் அ ட்ரூத். கடவுளோட எப்படி சொல்கிறது, அவர் எந்த அளவுக்கு அவர்கிட்ட ஃபெய்த்தாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபெய்த்தாக இருக்கணும். அது எப்படி எந்த முறையில் இருக்கணுமோ, அவருக்கு உண்மை ஃபெய்த்து இது எல்லாமே ஒன்றுத்தோடு ஒன்று ரிலேட்டான ஒரு விஷயந்தான் இல்லைங்களா. அதை வச்சு அவர் என்ன பண்ணியிருப்பார், லாங் பேராகிராஃப் வைஸ் ரிமார்க் அப்படின்னா நம்ம முக்கியமானதெல்லாம் கரெக்டாக ரிமார்க் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அதில் வச்சு தான் இந்த இம்பார்ட்டண்ட்டாக இந்த லைன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகே, move on to the next question. Who placed Bacon at the top? இப்போ அவரோட பீக் பீரியட்னு கூட ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம், which was happened in the year of 1616 to 1625 I thought so. இப்போது பேக்கன் யார் டாப்பில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன் ஆஃப் ஹிஸ் கான்டெம்பரரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் ஜான்சன் பிளேஸ்டு பேக்கன் அட் த டாப் ஆஃப் ஆல் த ஸ்டைலிஸ்ட். அவர் தான் அவரை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் ஆர் மாடர்ன், விச் எவர் த டேர்ம் இட் ஷுட் பி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, அது பழமையாக இருந்தாலும் சரி புதுமையாக இருந்தாலும் சரி, அவரோட ஸ்டைல் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பென் ஜான்சன் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தெர் ஆர் டூ மச் ஆஃப் கோட்ஸ் அபவுட் பேக்கன்ஸ் ஃப்ரம் பென் ஜான்சன் நிறைய இருக்குது. அண்ட் த மோஸ்ட் ஒர்த்தி ஆஃப் அட்மைரேஷன், ஆனால் அதுக்கு ஹி டிசர்வ்ஸ் டு இல்லைங்களா. எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் ஜஸ்ட் லைக் தட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் அவரோட ஒர்க்ஸோட இயர்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது. ஸோ தேர் இஸ் நோ கேப், சர்டன் ஒர்க்ஸ், அந்த ஒர்க்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் கேப்பே இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒர்க்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த இயர்ஸ் நோட் பண்ணும்போது. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். டியூரிங் த ரொமான்டிக் ஏஜ் ஹூ அப்ரிஷியேட்டட் ஹிம். இது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் தான். ரொமான்டிக் ஏஜில் யார் பண்ணியிருப்பாங்க. இப்போ மாடர்ன் ஏன்ஷியன்ட்டு பார்த்தோம், ரொமான்டிக் ஏஜில் யாருன்னா டீக்வென்சி அண்ட் ஹேஸ்லெட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க அவரோட ஸ்டைல் அண்ட் வேலிடிட்டி அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ். ஸ்டைலாகவும் இருக்குது, நம்பகத்தன்மையோடு கூடிய வர்த்தாகவும் இருக்குது, வேலிடிட்டி விலை மதிப்பு மிக்கதாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி டீக்வென்சி அண்ட் ஹேஸ்லெட் அவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் we know Hazlitt is a very famous poet, is it not? And then move on to the next question. So in the age of Victorian, who appreciated him? Macaulay and then Ruskin அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க விக்டோரியன் ஏஜில். ஸோ ஏஜில் அவங்க ஒரு ஏஜில் அவங்க ஒரு புரட்சியோ ஒரு மறுமலர்ச்சியோ, அதாவது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வர்றவங்களும் சரி, அவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, சமகாலத்தில் இருக்கக்கூடிய கான்டெம்பரரி ரைட்டர்ஸும் சரி, அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, கிரிட்டிக்ஸுமே சம்டைம்ஸு கிரிட்டிக்ஸுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். த எஸ்ஸே ஆஃப் ட்ரூத் பிகின்ஸ் வித் பைலேட்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப் ட்ரூத் எதை வச்சு பிகின் பண்ணுதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஆஃப் ட்ரூத் ஸ்டார்ட் ஆகுது. வாட் இஸ் ட்ரூத்து அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த ஃப்ரேஸுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, அது என்னென்னா பைலேட்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை கொடுத்துட்டு ஆஃப் ட்ரூத் இப்படி பிகின் ஆகுதா அப்படின்னு கேட்டாலும் we have to know that. அதுக்காக இது கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ வாட் இஸ் ட்ரூத் வித் கொஸ்டின் மார்க்ன்றது நமக்கு தெரியும், பட் we have to know that is the related term is பைலேட்ஸ் அப்படின்றதோட தான் அது ஆஃப் ட்ரூத்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது
அந்த வேர்ட்லேருந்து, அந்த வேர்டுக்கு இன்னொரு நேம் அது அப்படின்றது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். Move on to the next question. Which art of a man considered highest on those days? So poetry. Poetry வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையஸ்ட் இடத்த வந்து பிடிச்சிது. போயட்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் வி சா இன் சாசர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, கடவுளுக்கு அடுத்தபடியான இடத்துல வந்து பீப்புள் வந்து போயட்ஸை வந்து வச்சுருப்பாங்க. அதில் கிரிட்டிக்ஸும் இருக்குது, ரெக்கமெண்டேஷன்ஸும் இருக்குது, அப்ரிசியேஷன்ஸுமே இருக்குது இல்லைங்களா. அவங்கள தான் வந்து வச்சுருப்பாங்க. கடவுளோட மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே போயட்டை நினச்ச காலகட்டங்கள்லாம் உண்டு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த டைமில் வந்து அவரோட டைமில் வந்து போயட்ரி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த போயமில் வந்து நாட் ஒன்லி பர்சனலைஸ்டுன்னு சொல்கிறதும் கூட ரிலீஜியஸை பற்றியும் சரி, அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தாமஸ் மோரோட யூட்டோப்பியா எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம வி நெவர் வாண்ட் டு கோ டு பர்டிகுலர் அந்த காலகட்டத்துக்கு போவே வேண்டாம், அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓ இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ தே ரிலேட் தேர் வேர்ட்ஸ் த்ரூ த ஸ்பெக்டேட்டர்ஸ். நம்ம பார்க்குறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் அவங்க அதை ஈஸியாகவே வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ போய்ட்ரி இஸ் த ஹையஸ்ட் கன்சிடர்டு ஆன் தோஸ் டேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Bacon compare truth and lie with. Already we saw about ட்ரூத்தோட என்ன கம்பேர் பண்ணார், லையோட என்ன, pearls and diamonds பார்த்தோம். இப்போது அதுக்கு parallel எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க்னஸ், அதை வந்து ரெண்டுத்தோடவும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். ஒரு லைனில் சொல்லியிருப்பாங்க, பீப்புள் வந்து டார்க்னஸை தான் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா கடவுள் மேலே வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லை. அந்த டைமில் சாலிசிபிள் ரிலீஃப்மெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த டைமில் மட்டும் இன்னும் ஈஸியாக சொன்னால் ஒரு எஸ்கேபிசம், ஒரு பொய் சொல்லி நம்ம வந்து நம்மளை அந்த டைமில் வந்து விடுவிச்சிக்கிறது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டார்க்னஸ், அதை தான் வந்து பீப்புள் விரும்புகிறாங்க. என்றைக்கோ கடவுள் கேட்க போகிற கேள்விக்கு நாம் பதில் சொல்கிறோம் அப்படின்றத பற்றி யாருமே வந்து கவலைப்படலை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த டைமில் ஒரு எஸ்கேபிசம்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொய்யை சொல்லி நம்மளோட ரிலீஃபை வந்து நம்ம வந்து தேடிக்கிறோம். ஆனால் நம்மளை வந்து அது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் லீட்ஸ் டு த டார்க்னஸ். ஒரு இருட்டுக்கு தான் நம்மளை கொண்டு போய் விடுமே தவிர அது வந்து ஒரு என்லைட்மெண்ட்டாகவோ ஒரு லைட்டு சுச்சுவேஷனையோ என்றைக்குமே வந்து மனுஷனுக்கு வந்து தராது அப்படின்றத ஆத்தர் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் கம்பேரிசன் அபவுட் ட்ரூத் அண்ட் லை. தென் அண்ட் தேர் யூஸ் டு கம்பேர். ஆஃப் ட்ரூத்தில் ஒரு லைனுக்கு லைன் பார்த்திங்கன்னா இந்த ட்ரூத் எப்படி இருக்குது, லை எப்படி இருக்குது, இது மட்டுமே மாற்றி மாற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். அக்கார்டிங் டு த ஆத்தர் many people love, and the answer is darkness, as we saw already, we discussed about. இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, டார்க்னஸ் தான் வந்து பீப்புள் விரும்புகிறாங்க. பட் அது மாதிரி செய்யக்கூடாது, அந்த மாதிரி செஞ்சால் என்ன ஆகும், தப்பாக நடக்கும். என்றைக்கு இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வந்து என்ன பண்ணும், அதோட தன்மையை வந்து ப்ரூவ் பண்ணி அது ஜெயித்தே தீரும். அந்த மாதிரி பீப்புள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Poetry is a wine of error related to, and the answer is Saint Augustine அப்படின்றவர் வந்து இதையுமே கோர்ஸில் சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்து கிரிட்டிக்ஸில் எடுத்துக்கிறதா இல்லை அப்ரிசியேஷனில் எடுத்துக்கிறதான்ட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னால் போய்ட்ரி இஸ் அ வைன் ஆஃப் எரர் அப்படின்னா, ஏன் வைன் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா போய்ட்ரி இஸ் த பார்ட் ஆஃப் கம்ப்ளீட் இமேஜினேஷன் இல்லைங்களா. அது வந்து ஒரு உண்மையான ஒரு நிகழ்வாவோ ஒரு விஷயமாவோ இருக்கணும்ன்ட்டு அர்த்தம் இல்லை. நமக்கே தெரியும் கவிதைனாலே அது கற்பனையோட தொடர்புடையது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வைன் ஆஃப் எரர் அப்படின்றோம். அது வந்து ஒரு போதையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி செயின்ட் அகஸ்டின் சொல்லியிருப்பாங்க. அண்ட் திஸ் லைன் இஸ் வெரி வெரி அட்ராக்டட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அதுலேருந்து தான் வரும் அந்த வைனோட நேம்ஸு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது எங்கேருந்து எடுத்தாங்க, லாட்டினில் இருந்து அப்படின்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். பேக்கன்ஸ் பர்சனல் எஸ்ஸே. இப்போ இவ்வளோ விஷயங்கள் ஆஃப் ட்ரூத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அவர் நிறைய ஆஃப்ன்ற ஒரு ப்ரிப்போசிஷனை வச்சு எழுதியிருப்பார் இல்லையா.
அதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கார்டனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்சனல் எஸ்ஸே இருக்கும். ஆஃப் கார்டன்றதுல தான் வந்து அவரோட பர்சனல் எஸ்ஸே இருக்கும், விச் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் நமக்கு அது வந்து டாபிக் இல்லை, பட் வி ஹாவ் டு நோ. அவர் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த எக்ஸஸ் கொஸ்டின்ன்றது வந்து நம்மளால் சொல்லவே முடியாது, இந்த கொஸ்டின் வெளியே இருந்து எடுத்தாங்கன்ட்டு. ஸோ வை அந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னா, விச் வாஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ஆத்தர் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த டைம் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த பர்டிகுலர் கண்டென்ட். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. பர்சனல் எஸ்ஸே வந்து எதில் இருக்கும்னா ஆஃப் கார்டனில் இருக்கும். Move on to the next info. அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஒர்க்கு பேக்கனோடது. நோவம் ஆர்கனம் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் வென் இட் வாஸ் பப்ளிஷ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1620 அவர் பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். He shall not find faith upon the earth relates to. So this is nothing but the last line of truth. First line நம்ம பார்த்தோம், அதுக்கு parallel word, phrase, connected பார்த்தோம், term பார்த்தோம். So this is nothing but the last line of truth. Of truth இந்த வார்த்தைகளை வச்சு தான் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், முடிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்டாலும் we have to know that is of truth. எனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கேட்டாலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் இஸ், விச் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் இஸ் சயின்ஸ் ஃபாலோஸ் டுடே? இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து யார் எப்படி பண்ணாங்கன்னு தெரியாமலே நம்ம அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் வந்து பேக்கன்ஸ்து. ஸோ த ஆன்சர் இஸ், பேக்கன் ரியலைஸ்டு தட் நத்திங் வுட் சேஞ்ச் அன்லஸ் எ நியூ மெத்தட் ஆஃப் ஸ்டடி வாஸ் இன்வென்டட் அண்ட் ஃபாலோடு. திஸ் வாஸ் டு பி த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் ஆஃப் ஸ்டடி. அதாவது ஆராய்ந்து படிக்கிறது அப்படின்ற அந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடே வந்து அவர் மூலயமா தான் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அப் டு திஸ் ஐ கன்க்ளூட் அண்ட் ஐ தாட் இது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ டெய்லி வந்து படிங்க. அதே மாதிரி கொஸ்டின்ஸை வந்து அடிக்கடி வந்து யோசித்து பாருங்கள். யார்கிட்டையாவது கொடுத்து கொஸ்டின்ஸை கேட்க சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள், ரிவிஷன் கொடுங்க. ஓகே, அன்டில் ஐ மீட் யூ இன் அவர் ஒண்டர்ஃபுல் வீடியோ. இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அப் டு தட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தென் ஒன்லி நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அண்ட் இஃப் யூ லைக் இட், எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தென் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.